ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம தக்காளி சாதம் செய்ய போகிறோம். ஆனால் தக்காளி சாதத்துலேயே இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சு கடலெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் கொஞ்சம் கம்மியாக குறைய ஊற்றிக்கோங்க, பாதி கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு 6 தக்காளி இது சுடு தண்ணியில் வேக வச்சுருக்கேன். அது கூட இங்கே மொத்தம் வேக வச்ச தக்காளி 10 தக்காளி. அதில் 4 தக்காளியும் ஒரு 7-8 காஞ்ச மிளகானா அந்த காஷ்மீரி சில்லி இருக்கு இல்லையா, அது நான் ஊற வைக்கும்போது எடுத்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு. அது நல்லா கொதிக்கிற தண்ணியில் அந்த தக்காளி காஞ்ச மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டு 10 தக்காளி 11 தக்காளி இது வரைக்கும் போட்டிருக்கேன். 7-8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். ஆனால் காஷ்மீர் மிளகாய், ஏன்னா தக்காளி சாதத்துக்கு கலர் நல்லா கொடுக்கும், அதனால். இப்போ அது எல்லாத்தையும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுட்டேன். ஸ்டவ் ஆன்லேயே கொதிக்க வச்சு இப்போ ஆற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஒரு 4 தக்காளியை எடுத்து போட்டு காஞ்ச மிளகாவையும் ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைச்சிட்டேன். மொத்தமாக அரைச்சா தெரிக்கும்ன்றதுனால இப்போ மிச்சம் இருக்க 6 தக்காளி போட்டு அரைச்சிடலாம். இங்கே சாம்பார் வெங்காயம் ஒரு 10-15 சாம்பார் வெங்காயம் உரிச்சிட்டு நீல வாக்கில் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம், இது டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றனால இது சேர்த்துருக்கேன். இந்த பேனில் இந்த வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, பட்டை கிராம்பு ஏலக்காய் ஹோல் ஸ்பைசஸ் தனியாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இது மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன், அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் போல் கருவேப்பிலை, இது லைட்டாக வதங்கிட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த தக்காளியை சேர்த்துட்டு அந்த மிச்சம் இருக்க தக்காளியை அரைச்சிட்டு வரணும். மொத்த தக்காளியும் அரைச்சாச்சு, அது எல்லாத்தையும் இந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். காரம் இதுவே போதும். சப்போஸ் உங்களுக்கு பத்தலைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் மிளகாத்தூள் வேணால் சேர்த்துக்கணும். இது நல்லா இப்போது வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், வதங்கி. இங்கே பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். நான் இந்த தக்காளி வேக வச்சு கொதிச்சது இல்லையா, அந்த தண்ணியை வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி 2 கிளாஸ் அளந்தேன். இந்த கிளாஸில் 4 கிளாஸ் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் குக்கரில் செஞ்சீங்கன்னா ஒரு 1/2 கிளாஸ் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிச்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்துடலாம். இப்போ இதில் உப்பு சரியாக இருக்கான்னு நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ரைஸ் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ரைஸ் போட்டுடலாம். ஆனால் இந்த தக்காளி நீங்கள் வேக வைக்கும்போது மட்டும் நல்லா தட்டு போட்டு முடியுங்க. பாருங்கள், இங்கே ஃபுல்லாக எப்படி தெரிச்சிருக்கு பாருங்கள். இப்போ ரைஸ் போட்டுடலாம். அரிசி போட்டாச்சு. இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்.